இன்றே டவுன்லோட் செய்து உங்கள் ஃபேவரட் ஷோக்களை என்ஜாய் பண்ணுங்க. இன்னும் 2 நாளைக்கு முடிய போகுது. இன்னும் சில நேரத்தில் உங்க நேர்த்தி கடன் பூர்த்தி ஆயிடும். தமன்னா, யார் இந்த ஆளு? எதுக்காக இந்த ஆளுக்கு போய் இவ்வளவு பில்டப் கொடுத்துக்கிட்டு இருக்காங்க? கிண்டல் பண்ணாதீங்க சித்தப்பா, பாத்துக்கிட்டு தானே இருக்கீங்க. அந்த ஆளு என்ன சொன்னாரோ அது அப்படியே தானே நடந்துகிட்டு இருக்கு. அதான் தமன்னா எனக்கும் புரியல. அந்த ஆள் சொல்றதெல்லாம் எப்படி நடக்குது? இந்த ஆள் யாரா இருக்கும்? அக்கா, நான் கூப்பிட்டோம் நீ வரலன்னு நான் ரொம்ப பயந்துட்டேன்க்கா. உனக்கு என்ன ஆச்சோ ஏதாச்சோ, யாராவது உன்னை மந்திர கட்டுல கட்டி வச்சிட்டாங்களோன்னு பல யோசனை இருந்துச்சு தெரியுமா? உனக்காகவும் வேம்பு சருக்காகவும் இந்த குடும்பத்துக்காகவும் தான் இந்த ஆத்மா வடிவுல நல்லது செய்யணும்னு நான் காத்துட்டு இருக்கேன். அப்படி இருக்கும்போது எனக்கு ஒன்னும் ஆகாது ராணி, நீ கவலைப்படாம இரு. உனக்கு ஒரு பிரச்சனை வரும்போது நான் எப்படி வராம இருப்பேன்? நான் வர வேண்டிய நேரத்துக்கு வர வேண்டிய இடத்துக்கு சரியா வந்துருவேன். துலாபார பரிகார நேர்த்தி கடன் நல்லபடியா முடிஞ்சது. நீங்க பத்திரமா எந்திரிச்சு இப்படி வாங்க. 1000 வருஷத்துக்கு முன்னாடி வாழ்ந்த உங்க முன்னோர்கள் பல்வேறு வரங்களையும் பெற்று இருக்காங்க, சாபங்களையும் பெற்று இருக்காங்க. அவங்களுக்கு கிடைச்ச அதீத வரங்களால் மட்டும்தான் இப்போ வரைக்கும் உங்களுக்கு வரக்கூடிய எல்லா பிரச்சனைகளில் இருந்தும் உங்களை காத்துக்கொள்ள முடிகிறது. அதே நேரத்தில் அந்த சாபத்தினால தொடர்ந்து உங்களுக்கு அடுத்தடுத்த பிரச்சனை வந்துகிட்டு இருக்கு. இது எல்லாம் நீங்கணும்னா 1000 வருஷங்களா இங்கிருந்து தெற்கு திசையில் வாழ்ந்த உங்களோட முன்னோர்கள், தலைமுறைகள் மற்றும் அவங்க செல்வங்கள் எல்லாம் கடலால் ஆட்கொள்ளப்பட்டு அது எல்லாமே அழிஞ்சு போச்சு. அதுல எஞ்சிருக்கிறது உங்களுடைய முன்னோர்கள் வாழ்ந்த அரண்மனை கடலுக்கு அடியில் இருக்கிற அபூர்வ பாதாள நிலப்பகுதியில் இன்னும் உயிர்ப்போட இருக்கு. அங்க போய் நான் சொல்ற ஒரு அபூர்வ பொருளை எடுத்து வந்தா மட்டும்தான் இந்த துலாபார நேர்த்தி கடன் முழுமையடையும்.
அது மட்டும் இல்லாமல் பல மடங்கு கர்மாவின் நன்மைகளும் உங்க ஒட்டுமொத்த குடும்பத்தையும் சார்ந்து இந்த பெண்ணின் தசாவதானி குழந்தை சுகப்பிரசவமாய் பிரசவிக்கும். எனக்கு ராணியாக இருக்க வேண்டியவள் இப்படி பரிதாபமாக செத்து கிடக்கிறாள். எந்த விதத்தில் அந்த பார்த்திபனை விட நான் குறைந்து போய்விட்டேன். ககுபரே, என்னம்மா சொன்னா தெரியுமா? நான் ஒரு கோழைக்கு காதலியாக இருப்பதை விட உங்களை மாதிரி ஒரு வீரனுக்கு பொண்டாட்டியாக இருப்பதுதான் பெருமை என்று சொன்னாள். அதை நான் நம்பிவிட்டேன். என்னை ஏமாற்றி என்னையே கொல்ல பார்த்தல்ல, வேடனை முட்டாளு நினைச்சிட்டல்ல. மன்னா, 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 வேண்டாம், வேண்டாம், வேண்டாம். உங்களுடைய கோபத்தை கட்டுப்படுத்திக் கொள்ளுங்கள். உங்கள் காதல் கிடைக்க அவங்களுக்கு தான் கொடுத்து வைக்கல. நீங்க எதுக்காக கோவப்பட்டு உங்க உடம்ப கெடுத்துக்கிறீங்க? கொஞ்சம் பொறுமையா இருங்க மன்னா. அந்த பார்த்திபன் உங்க கால் தூசுக்கு ஈடாவாரா? அது இவங்களுக்கு புரியல. அவங்க 2 பேரோட நினைப்பையே விட்டு தள்ளுங்க. இவள் உடலில் இருந்து உயிர் பிரிவதற்கு முன் நான் மறுஜென்மம் எடுத்து வருவேன். உன்னோட மாய சூழ்ச்சி எதுவும் பலிக்காது. என்னிடமிருந்து உன்னை காப்பாற்ற முடியாது என்று சொன்னாலே, அதோட உள்ளர்த்தம் என்ன? இப்பவே சொல்ற மன்னா. அது என்னவாக இருக்கும்? நீங்க சொன்னதை நான் செய்யறேன். ஆனா கடலுக்கு அடியில பாதாள நிலப்பரப்புல இருக்கிற அந்த இடத்துக்கு என்னால எப்படி போக முடியும்? அதெல்லாம் சாத்தியமா? நான் சாமியோட சன்னதியில வச்சு சொல்றேன், அனைத்தும் சாத்தியம். நம் எண்ணங்களுக்கு வலிமை இருக்கு. நாம என்ன நினைக்கிறோமோ அதை செய்து முடிப்போன்னு நம்பினா அந்த பயணம் நல்லபடியா முழுமை பெறும். நம்பிக்கையோட நீங்க 2 அடி எடுத்து வச்சா அந்த இறைவன் அதற்கான வழியை ஏற்படுத்தி கொடுப்பார். சரிங்க சாமி, இதை நான் கண்டிப்பா செஞ்சு முடிக்கிறேன். ராணி, நீ எதுக்கும் கவலைப்படாத. நான் எப்பவுமே வேம்பு சருக்கு துணையா இருப்பேன். நானும் அவரோட போறேன் ராணி. நீ தாடிகாரன் கூட போறேன்னா நான் இங்க நிம்மதியா இருப்பேன்க்கா. நீ கூட இருக்கும்போது எனக்கு இன்னத்துக்கு கவலை சொல்லு.